பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10, 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்லுன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவாரு. கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? 7 பிறவியிலயும் நீங்க தான் கணவனா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க? இது 7வது பிறவியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்ப நீ அங்க இருந்து வரும்போது காசே எடுத்துட்டு வரலையா? ஒரு வேகத்துல வந்ததுனால மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். சார், சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறத நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன். எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? நாங்கடா என்ன பண்ணுவேன் பாஸ். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். டேய் அசோக்கு பிள்ளை, நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். வரேன்டா. கூப்பிடுறாங்க. நம்மள இல்லடா. ஆமா, நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி, நேருஜி, நேதாஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். பாஸ் வரத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் 5 ஸ்டார் ரோட்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஏய் நில்லுப்பா. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சா தானே பரவாயில்லைங்க. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே, வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நொறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ, பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பா. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? இனிமே நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாதுடா. நம்ம 2 பேருமா? இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி நம்புவேன்? அடாவ அவன் தான் வேணும்னு அடம் முடிக்கிறாள. இன்னைக்கு அவன் தான் வேணும்னு அடம் பிடிப்பா, நாளைக்கு நான் தான் வேணும்னு அடம் பிடிப்பாடா. நாளான்னைக்கு இவனை கொன்னுடலாமா? காலி பண்ணிருவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming.